உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். வணக்கம் கைஸ், இதான் இன்ட்ரோ. அவ்வளவுதான். மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யூடியூபர் வாசன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தன்னால் முடிந்த வகையில் அரிசி, பிஸ்கட், பெட்ஷீட் மற்றும் நாப்கின்கள் என நிவாரணப் பொருட்களை வயநாட்டிற்கு வழங்கியுள்ளார். டிடிஎஃப் வாசனின் இந்த செயலை அவரின் ரசிகர்கள் பெருமளவில் பாராட்டி வருகின்றனர். இனிமேல் நீ எல்லாம் ஒரு ஆளு என்னை கேள்வி கேட்கின்ற மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்காரு. இதே போல தொடர்ந்து போனா நல்லா இருக்கும். பார்ப்போம். ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்களா, அவங்க தான் இருக்காங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஐசு. எங்கேந்திரா வரீங்க எல்லாரும்? எப்படா ட்ரெண்ட் ஆக்கி விடுறீங்க? அப்ப கருப்பு காடு தானே தமிழ்ல. நான் எவ்வளவு அழகா பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு கேக் நேம் வச்சிருக்கேன். ஓ, கேக் நேம்ங்களா? நான் எவ்வளவு அழகா பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு கேக் நேம் வச்சிருக்கேன். நக்கனை இனிப்பியாலோ. வாழ்க்கையை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? என்ன பண்ணாட்டீங்க? ஃபியூச்சர் எய்ம் வாழ்றதுக்கு வாழ்க்கையா ஓட்டிட்டு இருக்கேன். பின்ன நாம சாவறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதல் விஷயம் யார இன்டர்வியூ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. செகண்ட் விஷயம், இந்த மாதிரி இன்டர்வியூ வீடியோ போடுறதுக்கு கீழ ஒரு பேஜ் டாக் பண்றேன். அவங்க போடுற வீடியோ நீ போடுற இன்டர்வியூ வீடியோவோட மச் பெட்டர். ஐயோ, எனக்கு என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்த்தாவே மண்டை இப்படி சுத்துது, முடியலடா. என்னால செத்து போனோம். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டிய, சாப்பிட போறதே இல்லை. சின்ன வயசுல இருந்து படிச்சு 12th பாஸ் பண்ணி, இப்போ 12th பாஸ் பண்ணி வீட்டுல டிகிரி வாங்கினோடனே வேலைக்கு போனே கான் பண்ணி அடங்கோத்த போட. முன்பே வா என் நண்பே வா, ஊனே வா உயிரே வா, என்ன பாவம் பண்ண தெரியல, கூட வந்து கஷ்டப்பட்டு. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவா. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். மச்சா மாலை கைய வச்சா பாட்டுல பாருங்க. அம்மா நோ வீச்சு ஒன்லி ஸ்பீச் தான். அம்மா நோ வீச்சு ஒன்லி ஸ்பீச் தான். ஒளராரா மழுமுட்டை குடிச்சனே. ஏய், நீ என்ன பிரிப்பியா? நீ யாரு? நீ என்ன பிரிப்பியா? அப்படி போயிடுடா. என்ன பாக்குற? எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும். இங்க இப்பவே. அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வேணும். சரியா? இப்பவே. ஏய் ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல? பாண்ணி என்ன கேக்குற சாமி? ஒரு கூலி வேணும். யோ, உங்க அப்பா எந்த நேரத்துல கோபத்தை விட்டா? ஐ டோன்ட் நோ சார். நான் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லுவா. போதுமா? பத்தாதே. யாரு நீங்க எல்லாம்? மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறீங்களா, இல்ல மூளை இருக்கா, இல்ல மூளை தூக்கி பண்ணா? அட நம்ம வானவில்லு. அது ஏன்டா மோரக்கட்ட ஒரு டைப்பா மாறுது? ரொமான்டிக்கா இருக்குன்னு நினைக்க, அது சத்தியமா இல்லடா. போய் சுத்தமா இருக்குடா. ஆயா, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. ஒண்ணும் இல்ல, நீ போட்டாடு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. ஆனா உன்னை பார்த்தா எரிச்ச மயிர வருது. ஏன்? ஏலியனை வழிபடுறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆக்சுவலி நான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நான் போறாங்க. எனக்கு என்னமோ இந்த உலகம் வந்துட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா ஆரி வருது? பாய். நடிக்காம சாவடிக்கிற இல்ல ஓவர் ஆக்டிங் பண்ணி சாவடிக்கிற, அடி வாங்க.
உங்க தங்கச்சி வராங்க. இந்த கப்பல் பாராடி எப்படி அச்சுங்கிறாங்க பாரா கிஸ்ஸு. கிஸ் அட்லீஸ்ட் டச்சுங்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிற? அவங்கள பார்த்து சிரிச்சுங்கிற, அது மட்டும் தான் பண்ணிக்கிறேன். நான் கிழிச்சுக்கிற நீ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னையா உன் பிரச்சனை? என்னதான் உன் பிரச்சனை? என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் பேசுறதெல்லாம் பார்த்தா வயிற்றுச்சல் மாதிரி தான் இருக்கும். மாதிரிலாம் இல்ல, வயிற்றுச்சல் தான். எங்க இருந்தாலும் நல்லாங்கடா, சந்தோஷமா இருங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நான் படிச்ச ஸ்கூல்ல எங்க ஹெட் மாஸ்டர் ஒரு லேடிடா. பின்புதான் நானாக இல்லையே. என்ன பார்த்தாலும் என்ன நல்லா கரெக்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட நல்ல கலர் இருக்கு, உங்ககிட்ட நல்ல அழகு இருக்கு. நீ வேற யாரா கரெக்ட் பண்ணலாமே. என் மனசு என்கிட்ட இல்லடா. என்னடா சொல்ற? அவளை ஏர்போர்ட்ல அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப அப்படி இல்லாம ஒண்ணும் முடியல மச்சான். இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார். You deserve better people, sir. I've got you. இப்ப நான் பலார்னு அறிவேன், மூடின்னு வாங்கிக்கணும். ஏய், நீ அட்ரி செல்லம். A few inches later. இவனை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே இருக்குடா. இன்னைக்கு பேசுறவன் தான் நைட் டிப்ரெஷன் மோட்ல உட்கார்ந்து ஒரு நாளை வாழ்க்கை இங்கு எங்கு மோடி போகாதுன்னு பாடுறாங்க. அப்ப எவன்டா போட்டாங்க சாங்க? வெந்து தணிந்தது காடு படத்துல சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல நல்லா இல்ல. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான்டா சொல்ல முடியும். இவன் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படா? ஒரு காலத்துல எங்க ஆள் பண்ணாத சம்பவம்லாம் ஒண்ணு பேசவே மாட்டீங்களா டேய். இப்பெல்லாம் பெரிய பெரிய டாப் ஹீரோஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. ஆனா படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்னு இருக்குல, அதுல என் தலைமை திங்கடா. நானும் வெயிட் பண்ணிருக்கேன். எதனால தலைமை டாக்ல ப்ரமோஷன் மார்க்ல எதனால பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நானும் வெயிட்டிங்ல இருக்கேன்டா. இருந்துட்டு போ, எனக்கு தெரியாது. இருந்துட்டு போட்டுமா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். லோ ஹிப் சாரின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை, சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கும் சரியில்லை. தொப்புள் காட்சி பொருள் அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்ல உங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்னதான்? மொத்தத்துல தொப்புள் காட்சி பொருள் கிடையாது. தொப்புள் வெளியே தெரியும்படி செயலை உடுத்தும் எந்த ஒரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த தாயாகவும் இருக்க முடியாது. மொத்தத்துல ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கூட பொருத்தமானவளாக இருக்க முடியாது. இதை நீயா பேசலாமாலே? என்னடா எது கரெக்ட் எது தப்பு? நான் வருவேன், வந்தன்னா ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயினே இருப்பேன். அதாவது மூட நம்பிக்கையில திளைச்சிருக்கிறான் பையன். பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன். ஒத்த கொத்த வாடாங்க ஒம்மால. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர் பூவைத்தாய் மணப்பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய்.